ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேசி கலெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இது சாரீ வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாளைக்கு கிவ் அவே ஆஃபர் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் 71 பார்சல் நம்ம இந்த 3ஆம் தேதி தான் நான் சொல்லவே ஆரம்பித்தேன். அது வரைக்கும் 71 பார்சல் நம்ம போட்டிருக்கிறோம். 71 பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அஞ்சு பேர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதோட சேரீ அனுப்புனாங்க, லைக் பண்ணியிருக்கிறாங்க, கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இது 3ம் செஞ்சதோடு சேர்த்து எனக்கு சேரீ அனுப்பி பை பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுமே அந்த ஒன்லி அந்த சேரீயோட பிக் மட்டும்தான் வந்தது. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, லைக் பண்ணியிருக்காங்களா, கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, எதுவுமே தெரியல. ஒன்லி சேரீ மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. தயவுசெய்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணின அந்த 3ஆம் தேதியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சேரீயை என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அதை அப்படியே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதோட, லைக் பண்ணியிருக்கிறதோட, கமெண்ட் பண்ணியிருக்கிறதோட சேர்த்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு எனக்கு அனுப்பி விட்ருங்க. அப்புறம் என் பேர் வரல, உன் பேர் வரலன்னு தயவுசெய்து என்னை திட்டிடாதீங்க. என்கிட்ட இப்போதைக்கு 5 பேர் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் நான் சொன்னபடி கரெக்டாக செஞ்சுருக்காங்க. மற்ற எல்லோரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் சொன்ன விதிகளை ஃபாலோ பண்ணல. அதனால் உங்களுக்கு நான் இப்போ டைம் கொடுக்குறேன். நீங்கள் எந்த சேரீ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்களே அதை அப்படியே வச்சுக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது 3ம் தெரிகிற மாதிரி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிட்ருங்க. உங்கள் பேரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு என் பேர் நானும் தான் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறேன், என் பேரை விட்டுட்டிங்கன்னு என் பேரில் கோவப்படாதீங்க. நான் உங்களுக்கு திரும்பவும் ரீகால் பண்ணுறேன். புரியலைன்னாலும் திரும்பவும் சொல்கிறேன். ஓகேவா? நல்லா புரியுதுங்களா? பர்ச்சேஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேருமே எந்த சேரீ நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கிறத கொண்டு நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். இப்போன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போதுமே வரிசை நம்பர் போட்டு அட்ரஸ் நான் நோட் பண்ணி நீங்கள் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கிறத கொண்டு என்கிட்ட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நோட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கிறது தெரியும் எனக்கு. அத்தனை பேருமே நீங்கள் அந்த ஃபோட்டோவோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதோட கமெண்ட்டு, லைக்கு இது 3ம் தெரிகிற மாதிரி அந்த சேரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிட்ருங்க. உங்கள் பேரை நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ திரும்ப நாளைக்கு March 8 சாயந்தரம் நம்ம கிவ் அவே ஆஃபர் கொடுக்கும்போது எனக்கு கொடுக்கல, நானும் தான் உங்களோட ரெகுலர் கஸ்டமர், எனக்கு கொடுக்கல அப்படின்னு தயவுசெய்து என்னை திட்டிடாதீங்க. இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாரெல்லாம் செய்யலையோ திரும்ப செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விட்ருங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா? செஞ்சுருவீங்கன்னு நம்புகிறேன். நாளைக்கு கிவ் அவே ஆஃபர் சாரீ சாயந்தரம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணப்படும். காலையில் நார்மலாக வீடியோ வந்துடும். கிவ் அவே ஆஃபர் சாரீ நாளைக்கு சாயந்தரம் உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேவா? அதில் யார் லக்கி வின்னர்னு பார்க்கலாம். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கிவ் அவே ஆஃபர் கொடுக்க போகிறோம். நாளைக்கு ஈவினிங் கிவ் அவே ஆஃபர். நாளைக்கு காலையில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் கட்டாயம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். பர்ச்சேஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அவங்களும் லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த 4ம் செஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான் குழுக்களில் வருவாங்க. இதில் ஏதாவது இது செய்யலைன்னாலும் அவங்க குழுக்கள் சீட்டில் வரமாட்டாங்க. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க, நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இது செட்டிநாடு காட்டன் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.